கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பரபரப்பாக காணப்படுகிறது மதுரை. இன்றைய தினம் கூட இந்து முன்னணி நடத்துகின்ற இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் கூட மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்றது. அதனை தொடர்ந்து கோர்ட்டில் நடந்த விவாதத்தில், அதாவது அறுபடை வீடு கட்டி நாங்கள் மக்களை அணிதிரட்டி சாமி கும்பிட போறன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வச்சிருந்த இந்து முன்னணிக்கு எதிராக நீதிபதி அவர்கள் 13ஆம் தேதி தான் நான் உத்தரவு கொடுப்பேன், போலீஸ் சொல்றதுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்கன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. கோர்ட்ல பல்வேறு வாதங்கள் நடந்தா சொல்றாங்க. கோர்ட்ல அப்படி என்ன நடந்ததுங்க சார்? மதுரையை குறிவைத்து RSS இந்து முன்னணி சங் பரிவார் அமைப்புகள் கலவரத்தை தூண்டுவதற்காக தான் மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் கலவரத்தை தூண்ட போறாங்கன்றதுதான் நம்முடைய மத நல்லிணக்க கூட்டமைப்பு மற்றும் மதுரை மக்களுடைய எண்ணம். அயோத்தியில் ராமர் பெயரில் நீண்ட ஆண்டுகளாக அரசியல் செய்து அத்வானி தலைமையிலே ரத யாத்திரன் போய் வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடிச்சதுனால தான் இந்திய வரலாறு பாபர் மசூதி இடிப்புக்கு முன், பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னு தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாம் வெறுப்பு, கிறிஸ்துவ வெறுப்பு, மத வெறுப்புலாம் அங்கே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அங்கே ஒன்று ரெண்டு தலையெடுத்திருக்கு. காரணம், பாபர் மசூதி என்கின்ற வரலாற்று சின்னத்தை இந்த சங் பரிவார் கூட்டம் இடிச்சதுக்கு பின்னாடி தான். இந்தியாவில் மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற கோடானு கோடி மக்களுடைய இதயத்தில் கடப்பாறக்கூடிய இடித்த கூட்டம் தான் அத்வானி தலைமையிலான ரத யாத்திரை சென்ற இந்த கூட்டம். அதனால மதுரை அவங்க கடவுளை புறாமே கலவர கடவுளாக்குறாங்க. கடவுள் நம்பிக்கை மக்களுக்கு கடவுள் ராமர், ராமேஸ்வரத்துக்கு கூடான கூடி மக்கள் வர்றான் போறான். எங்கேயாவது அசம்பாவிதம் இருக்கா? அங்கே திராவிட கழகம் இருக்கு, அங்கே பொதுவுடைமை இயக்கம் இருக்கு, அங்கே பகுத்தறிவாளர் கழகம் இருக்கு, அங்கே எங்களை போன்ற நாத்திகள் இருக்கிறாங்க. யாராவது எந்த தொந்தரவாது இருக்கா இது வரைக்கும்? காரணம், அது அவங்க நம்பிக்கை. எந்த நம்பிக்கையும் வன்முறையால் அவனே அந்த பெரியார் சொன்ன மாதிரி எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள், நான் சொல்லுவது அப்படியே கேட்காத, உனக்கு சரின்னு பட்டதை செய்கிறது தான் திராவிட இயக்கம். யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். பெரியார் அவர்களுடைய ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆசிரமம் நடத்தினார். அந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா திருவிக அவர்களையும் மறைமலை அடிகள் அவர்களையும் அந்த ஆசிரமத்துக்கு நிகழ்ச்சிக்கு, குழந்தைகளுடைய அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டு போயிருக்கிறார். அங்கே அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது முழுக்க முழுக்க பெரியாருடைய பணத்தால், பெரியார் உழைப்பால் வந்த பணத்தால் அந்த ஆசிரமம் ஆதரவற்ற குழந்தை நடத்தப்படுகிறது. ஆனால் ஐயா அவர்கள் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆச்சரியம். மறைமலை அடிகளாருக்கும் திருவிக்காருக்கும், என்ன நீங்கள் கடவுள் வாழ்த்து வச்சிருக்கிறீங்க, நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். மக்கள் அனைவருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு, புராண ஒரு வருஷமா இருக்கிறாங்க. நாங்க ஏன் இல்லைன்னு கேட்டா, சாதியை படைச்சது யார்? கடவுள். அந்த சாதிக்கு இருக்கிற மதத்தை படைச்சது யார்? கடவுள். அப்படி என்றால் வர்ணாசிரம மொழியாக மக்களை கீழ்நிலை மக்களாக, படிக்கக்கூடாத ஜாதியாக, இவன் படிக்கும் ஜாதியாக, உழைக்காமலே உண்டு கொழுக்கும் ஜாதியாக ஒருத்தன், உழைக்கப்பவனுக்கு ஒருத்தன் அப்படின்ற இந்த வர்ணாசிரம மொழியை படைத்த கடவுளே இல்லை என்று சொல்லுவோம் தான் கடவுள் என்று ஐயா சொன்னார். அப்ப இந்த நான் நடத்துகிற பள்ளியில் ஏன் தயவுல இருக்கிறதாக அந்த பிள்ளையை உணர்ந்து ஏன் கொள்கை ஏற்றுக்கிட்டா அது முழுமையான வெற்றி அல்ல. அவருடைய நம்பிக்கை கடவுள் வாழ்த்து வைக்கிறேன், ஆனால் என் கொள்கையும் சொல்லுவேன். எது சரியா அவங்க ஏற்றுக்கிறட்டும். எனக்காக என் பள்ளியில் படிக்கிறேன்ற காரணத்துக்காக நான் திணிக்க மாட்டேன். எவ்வளோ ஒரு ஜனநாயகவாதி. அது மாதிரி தான் நம்ம யாரும் முருக பக்தர்களுக்கு இங்கே மத நல்லிணக்கத்தை சேர்ந்தவங்கள யாரும் எதிர்ப்பு இல்லை. நீங்கள் பங்குனி உத்திரம் நடக்குது, 6 படை வீடுகளில் நடக்குது, எங்கேயாவது தகராறு இருக்கா? யார் உத்தரத்துக்கு போகிற சொந்தக்காரன் தானே போகிறேன். நான் கடவுள் மறுப்பாளர்களாக என் தம்பி போவேன், எங்கள் அண்ணன் போவேன், என் மச்சினும் போவேன், என் சொந்தக்காரன் போவேன். அப்போ அது அது நம்பிக்கையில் இன்னைக்கு வைகாசி விசாகம் 6 படை வீடுகளில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டான். அவன் முருக பக்தர். அவனை யாராவது தொந்தரவு பண்ணுறோமா? இல்லை.
அது மாதிரி தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் மதுரையில் சித்திரத்துல நடக்குது. எங்கேயாவது தொந்தரவு இருக்கா? எதுவும் கிடையாது. சங்கரங்குள்ள தபசு, ஆடி தபசு நடக்குது, பெரிய திருவிழா நடக்குது. திருவாரூர்ல பெரிய தேர் திருவிழா நடக்குது. சிதம்பரம் நடராஜர் கோயில் நடக்குது. உத்திரமோசம் அங்கே நடக்குது. எந்த திருவிழாவுக்கும் யாரும் இடையூறு கிடையாது. அப்ப இவன் கடவுளை எப்படி காமிக்கிறான் மக்கள்டா? ராமருக்கு பெரிய ஆபத்து வந்தது மாதிரி ஆகவும், ராமருக்கு இந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை பழித்து வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடிச்சு அந்த இடத்துல சிசு ராமருடைய சிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். குட்டி ராமர், அப்புறம் பெரிய ராமர், வளர்ந்த ராமர், அப்புறம் கல்யாணம் முடிச்ச ராமர், கலெக்டர் ராமர், இப்படிலாம் செய்வான் களவாணி பையன். அதனால அந்த ராமர் பேராலேயே இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. ரத்த அபிஷேகம் பண்ணி உட்காந்துருக்கான். பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை கொண்டுட்டு ஆட்சி படத்தில் உட்காந்துருக்காங்க. ஆட்சி பலிபிடம் இன்னைக்கு மோடி உட்காந்துருக்கிறது. அது மாதிரிதான் அடுத்து விநாயகரை தூக்கி, விநாயகர்னு சொன்னாலே கலவரம். நான் பெருசுக்கு முன்னாடி நாங்களாம் சின்ன பையங்களா இருக்கிற காலத்தில் விநாயகரை வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு மறுநாள் கொண்டு போய் அமைதியாக ஆற்றுல குளக்கரையில் குளத்தில் போட்டு வந்துக்கிட்டு இருந்தான். இப்போ ராட்சச விநாயகனை செஞ்சு வம்புழுக்கிறது, முஸ்லீம் தெருவுக்குள்ளே போகிறது, மசூதிக்குள்ளே போகிறது, கிறிஸ்து சர்ச்சுக்குள்ளே போகிறது, இப்படி அநியாயம் பண்ணுறதுக்காக கலவரம் பண்ணுறதுக்காக விநாயகன். சரி, கேரளாவில் ஐயப்பன், அங்கே ஐயப்பன் கலவரங்க, அங்கே அவங்க பொதுவுடைமை இயக்கம் இருக்குது. ஆனால் அங்கே குடைச்சல் கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காத ஆட்சி இருந்தால், இவங்களுக்கு பிடிக்காத கட்சி ஆட்சி நடத்தினா அங்கே எல்லாம் இவங்களால சித்தாந்த ரீதியாக மோதலுக்கு துப்பு கட்ட RSS சங்கி பரிவார கூட்டம் கடவுளை தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டுறான். ஐயப்பனை நிப்பாட்டுறான் கேரளாவில், வட இந்தியாபுரம் ராமனை நிப்பாட்டுறான், இந்தியாபுரம் விநாயகனை நிப்பாட்டுறான். தமிழ்நாட்டில் விநாயகனை நிறுத்தி பார்க்குறா தொடர்ந்து தோல்வி. இப்ப விநாயகன் தம்பி முருகனை தூக்குறான். முருகனுக்கு என்ன ஆபத்து? முருக பக்தர்கள் மாநாடா திமுக அரசே நடந்துச்சு, ஒரு பகுத்தறிவு உள்ள அரசே நடந்துச்சு. நாங்களாம் எதிர்த்தோம். அந்த மாநாட்டுக்கு இந்த பேரெல்லாம் போனால போகல. இப்போ முருகனுக்கு 6 படை இருக்கு. திருச்செந்தூர் நடத்து, திருத்தணி நடத்து, பழனியில் நடத்து. ஏன் நம்ம ஒரு சில தேவர் ஒன்று கட்டியிருக்காரு இதுல கோயம்புத்தூர்ல, அங்க ஒரு மாநாடு போடு. முருகனுக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? முருகன் அறுபடை வீடு முருகனுடைய சக்தியவே நாங்க இங்க உருவாக்க போறோம்ன்றாங்க. மதுரையில இந்த திடல்ல இவங்க சக்தி அதாவது கடவுளின் பிள்ளைன்றார் மோடி. இப்ப என்ன சொல்றாங்க? முருகனுக்கு 6 படை வீடு ஒரே சக்தியா கொண்டு வர போயிடலாம். என்னடா எவ்வளவு ஏமாற்று பேருங்க, எவ்வளவு! இது தமிழ்நாடு நம்புறியா? இது வடக்க நம்புவேன் களவாணி பைய. வடக்கு இருக்கிற பேச்சை நம்புவேன், தமிழ்நாடு நம்புமா? இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கு 6 படை வீடுகள்ல மக்கள் திரண்டிருக்காங்க. கோடான கோடி மக்கள் திரண்டிருக்கான். பிஜேபி காரை அழைப்பை ஏற்றா? ஓ முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறீங்க, என்ன அவசியம்? நீதியரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர அவங்க இன்னைக்கு நீதியரசர் கேட்கிறாரு, ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் மாநாடு நடத்துக்கு அனுமதி கொடுக்கலாம்ன்றாரு. கொடுக்கலாம். இந்த கேள்வி நீதிமன்றம் பரிசீலனை பண்ணணும். நீங்களே நீதியரசர்களே போய் கலந்துக்கிட்டீங்க. பழனியில திமுக அரசு சேகர் பாபு அவர்கள் அமைச்சர் நடத்தின முருகபக்தர் மாநாட்டில். இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அனுமதி கேட்கிறவங்கள, அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதாக சொல்றவங்க யாராவது திராவிட மாடல் அரசு, அது என்ன சொல்லணும்னா இந்துக்களுக்கு எதிரான அரசு நீ சொல்ற, முருகனுக்கு எதிரான அரசுன்னு சொல்ற, அவங்களே நடத்துற மாநாட்டில் இன்னைக்கு மதுரையில் நடத்துற மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கேட்கிற கூட்டம் யாராவது ஒருத்தவங்க போனாங்களா? அப்போ முருகன் மேல பக்தி இல்லை உனக்கு? ஒரு அரசு நம்ம எதுக்குது? முருகன் எதுக்குது? ஆன்மீகத்தை எதிர்க்கக்கூடிய அரசு, பெரியாரின் வழிகாட்டுதல் அரசு, அந்த அரசை சேர்ந்த அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அது தேவையில்லைன்னு எங்க மாதிரிடைய கருத்து. அவங்களே நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு பரவாயில்ல, நம்முடைய கொள்கைக்கு எதிரானவங்களே மாநாடு நடத்துறாங்கன்னு நீதியரசர் போயிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு மாநாட்டுக்கு அனுமதி கேட்ட கூட்டம், இந்த மாநாட்டுக்கு 22ஆம் தேதி மதுரைக்கு வரக்கூடிய கூட்டம், அந்த தலைவர்கள் அந்த மாநாட்டுக்கு ஏன் போகலன்றத நீதியரசர்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அப்ப உங்க நோக்கம் என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? மலையை பாதுகாப்போம், டங்ஸ்டன் மலையை பாதுகாப்போம். இதே கூட்டம் மதுரையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சா?
இயற்கை வளங்களை சீரழிச்ச இந்த மலை பிரச்சனைக்காக சகாயத்துக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களே, அப்ப இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சா? இப்ப முருகனுக்கு என்ன ஆபத்து? இவங்க இப்படிதான் அயோத்தியில் ஆரம்பிச்சாங்க, தொடர்ச்சியா ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி தொடர்ச்சியா மதுரையில் ஆர்ப்பாட்டம், சிக்கந்தர் மலை, அங்க ஆடு கோழி பலியிட்டு சாப்பிடுவது மரபு, அதோட மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும், முருகனுக்கே ஆடு கோழி வெட்டப்பட்ட காலம் உண்டு. முருகனவே ஆட்டையை போட்டவன் தான் சங்கி. முருகனவே ஆட்டையை போட்ட முருகன் அவன் சொல்றான்னு பாருங்க. நம்ம முருகன்றான், அவன் சுப்பிரமணியன்றான். முருகனுக்கு பெயர் மாற்றி முருகனுக்கு ஆடு கோழி வெளியே பலியிடப்பட்டதை தடுத்து அங்கே சைவ கடவுளாக மாற்றியவன் அயோக்கியன் இந்த சங்கி கூட்டம். இப்ப சிக்கந்தர் மலை, நேற்று அமித்ஷா, துப்பு கட்ட அமித்ஷா, மானங்கட்ட அமித்ஷா பேசுறார். மதுரையில் வந்து இந்த சங்கிகளுக்கு ஆர்வா பேசுறார். உள்துறை அமைச்சர் வந்து பேசுறான்னு என்ன அர்த்தம்? நீதி அரசு எல்லாம் எடுத்துக்கிறோம். ஒரு உள்துறை அமைச்சருக்கு இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அங்கெல்லாம் விட்டுட்டு மதுரையில் முகாமிட்டு ஒரு வன்முறையை தூண்டுகின்றவர்தான் அமித்ஷா என்பது நீதி அரசர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. மும்பையில் அவர் என்கவுண்டர் புகழ், அவர் ஜெண்டா பெரிய சண்டியர், அவர் மதுரைக்கு வந்து இந்த முருகன் மாநாட்டை பத்தி பேசுறாருன்னா நோக்கம் என்ன? முருக பக்திக்கு எதுவும் பங்கம் வந்துருச்சா? திருப்புரம் ஒன்ற முருகன் பக்திக்கு எதுவும் கேடு வந்துருச்சா? இன்னைக்கு வைகாசி விசாகம் சிறப்பாக நடந்திருக்கு, ஆறுகால பூஜை சிறப்பாக நடக்குது. என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும். பல வகைகளில் பல யுக்திகளை ஈடுபட்டீங்க, நடக்கல. அப்ப என்ன நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும், இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை கிளப்பணும். மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையை நாங்க அகற்றுவோம் சொல்லி எச் ராஜா பேசுறான். நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வர்றேன். மதுரையை அயோத்தியாக்கும் சொல்றான் முருகன் பிரச்சனை வச்சு. நீதிமன்ற கவனத்துக்கு வராத, இது நீதிமன்றத்துடைய நீதியரசுடைய கவனத்துக்கு இல்லையா? அப்ப இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துதான் அவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். காவல்துறை சொல்லுதுன்னா காவல்துறை நீங்க கட்டுப்பாடு விதிச்சு நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற தகவல் உளவுத்துறை கிடைக்காம இல்லை. பயங்கர ஆயுதங்களுடன் சில சாதிய அமைப்புகளுக்கு நேற்றைக்கு அமித்ஷா பணம் கொடுத்திருக்கிறார். பணம் கொடுத்து அவர்கள் ஆயுதங்களை இன்று முதலே பதுக்கி வைப்பதற்கு, மதுரை திருப்புரம் என்ற மலையை சுற்றி பதுக்கி வைப்பதற்கு சில சாதி தலைவர்கள், சாதி அமைப்புகள் தயாரா இருக்கின்ற தகவல் இருக்கு. இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுக்கணும் நீதி அரசு. நாங்க அவங்க தீ வைக்க வர்றாங்க, பல முறை சொல்லிட்டேன். நாங்க தீய அணைக்கும் படை, நாங்க எங்கேயும் வன்முறைக்கு போகல. நாங்க நீதி அரசு முறையிடுறோம், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட முறையிடுறோம். ஆனா அவங்க ஒன்றிய அரசு என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை கையில் எடுத்து அயோத்தியில் செய்த வேலையை, சிக்கந்தர் மலையை அகற்ற வேண்டும் என்பதுதான் ராஜாவுடைய பேச்சு. நாக்பூர் RSS திட்டம் சொல்றோம். நீங்க உளவுத்துறையுடைய அறிக்கையை வாங்குங்க, காவல்துறை அறிக்கையை கேளுங்க. மதுரையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீதியரசர்கள் கையில் இருக்கு. அதனால் நீதியரசர்கள் இதையெல்லாம் எண்ணி பார்க்கணும். திராவிட மாடல் அரசு நடத்திய, பள்ளியில் நடத்திய மாநாட்டுக்கு நீதியரசர்கள் சென்றீங்க. ஆனா இந்த கூட்டம் நடத்துற, இன்னைக்கு முருகனுக்கு அக்கறையோட கூட்டம் வந்துச்சான்னு யோசிங்க. இவங்க ஏன் மதுரையை குறிவிக்கிறாங்க? ஆறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர்ல நடத்தலாம்ல, பெரிய இடம்லாம் இருக்குல்ல. மலையை பாதுகாப்புனா டங்ஸ்டன் மலையை, அலையர்கோவில் மலையை பாதுகாக்கிறதுக்கு ஏன் இவங்களாம் வரல? அதான் இதெல்லாம் யோசிக்கணும். அவங்க நோக்கம் என்ன? நடத்துறவங்க முருக பக்தர்கள் அல்ல. அவங்க நோக்கம் மதுரையில் தகராறு செய்யணும் நோக்கம். அதனால 13ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. காவல்துறை பதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கிடையில மாநாட்டு பணிகளை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பணிகள்ன்ற விஷயத்துல அவங்க தவறான வழியில் ஈடுபட நினைக்கிறாங்க. தினசரி ஆயிரக்கணக்கான மக்களை காசு கொடுத்து கூட்டம் கூட்டமா கூட்டு வந்து அவங்க வந்து அங்க பூஜை நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லு, அனைத்து ஜாதியிலும் அர்ச்சலாம் சட்டம் கொண்டு வந்திருக்கோம். அவ உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க? ஆகம விதிகளை பின்பற்றக்கூடிய கோயில்களில் அர்ச்சகர் நியமிக்க கூடாது அப்படின்றாங்க. இப்ப முருகன் கோயில் வந்து ஆறுபடை வீடு முருகன் கோயிலும் ஆகம விதிகள் பின்பற்றப்படுகிறதா சொல்றீங்க. ஆகம விதிகளும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகம விதிகளை உற்பத்தி பண்ணவ யார்? எதுவும் சங்கியுடைய ஒரு குயிர்ச்சியான புத்தி, திருட்டு புத்தி. அதனால தெருவில் இருக்கிற கோயிலுக்கு பூரா சூத்திரன், சத்திரிய, வயசு இங்க இருக்கிறவங்க பூரா ரோட்ல உட்கார வச்சு, ரோட்ல இருக்கிற கோயிலுக்கு பூரா பூசாரியா உட்கார வச்சுட்டு, வருமானம் இருக்கிற கோயிலுக்கு பூரா உட்கார்றதுக்கு ஆகம விதின்னு வச்சிருக்கான். ஆனா
அந்த ஆகம விதி கோயிலுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றவங்க எப்படி நாங்க ஒரு ரோட்ல வந்து நடு பொட்டல்ல வந்து ஆகம விதியை பின்பற்றி இவங்க வந்து மாநாடு நடத்தணும்னு சொல்றாங்க. இதை நீதிமன்ற கவனத்தில் எடுக்க வேணாமா? இதையெல்லாம் எடுத்து பரிசீலித்து இது கலவரத்துக்காக நடத்தப்படுகின்ற மாநாடு, இஸ்லாமிய வெறுப்பை கக்குகின்ற மாநாடு, சிக்கந்தர் மலைக்கு குறிவைத்து அயோத்தியில் பாபர் மசூதிக்கு குறிவைத்தது போல் இங்கே சிக்கந்தர் மலைக்கு குறிவைக்கின்ற மாநாடு. இங்கே மத நல்லிணக்கமாக திருப்பரங்குன்ற மக்களும் மதுரை மக்களும் தமிழ்நாடு மக்களும் வாழ்றோம். இந்த தமிழ்நாட்டு மக்களை அச்சுறுத்துவதற்காக RSS இந்து முன்னணி என்ற போர்வையில அவங்க நடத்துற மாநாட்டை தடை செய்ய வேண்டும் நீதிமன்றம். இது அரசாங்கத்துக்கு இந்த கடமையை நீங்க தள்ளுனா அவங்க இந்த அரசு இந்து அரசுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இந்த அரசும் கவலைப்படக்கூடாது, முடிவு எடுக்கணும். நிச்சயமாக முடிவு எடுக்கணும். திராவிட மாடல் முதலமைச்சர் இதுல முடிவு எடுக்கணும். அவங்க பக்தர்கள் அல்ல. இன்னைக்கு திறனா பாருங்க, நாடு முழுவதும் வைகாசி விசாரத்துக்கு அவன் பக்தன், பங்குனி உத்தரத்துக்கு திறனா பாருங்க அவன் பக்தன். இவன் யாரு? இவன் வந்து இன்னைக்கு எங்கேயுமே எங்கேயாவது எச் ராஜா காவடி எடுத்து ஆடினானா? அவங்க மனைவி ஆடி இருக்கா? இன்னைக்கு இந்த மாநாடு நடத்துறவங்க வீட்டில் யாராவது பால் கூட எடுத்தாங்களா? இல்ல. இவன் பூரா யாருன்னா ஒட்டு மொத்தமான ரவுடி கும்பலை RSS தயார்படுத்திட்டு இருக்கிறான். மதுரையை குறி வச்சிருக்கான்றதுதான் நாங்கள் நீதியரசுடைய கவனத்துக்கு இந்த பேட்டின் வேலை கொண்டு வர்றோம். கவனம் செலுத்துங்க. மக்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். அதை நீங்க வன்முறையை அவங்க தூண்டுறாங்க. மாறாக இங்கே மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற எங்க மேல தவறான புகார் கொடுக்குறாங்க. நாங்க யாரும் திரும்ப மாட்டோம்னு சொல்லல. ஆனா காவல்துறை விட்டுறீங்க, அயோத்தியில் விட்டுட்டாங்க. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு விட்டு விட்டது. நீதிமன்றம் சொல்லி மீறி இடிச்சான். இங்கே நீதிமன்றத்தை மீறி நாங்க நீதிமன்றத்தில் முறையிடுறோம், அரசு கிட்ட முறையிடுறோம், காவல்துறை முறையிடுறோம். எல்லாத்தையும் மீறி பாபர் மசூதி இடிச்சு வெற்றி பெற்றுட்டு ராமர் கோயிலை கட்டிட்டான். அப்பதான் நாங்க என்ன சொல்லணும்னு கேட்டா, நாங்கள் சட்டத்தின் ஆட்சியை நம்புகிறோம், ஜனநாயகத்தை நம்புகிறோம், நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம், நீதியரசுகளை மதிக்கிறோம், அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுகிறோம், மதுரை மக்களுடைய நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். எல்லாத்தையும் மீறி அங்கே பாபர் மசூதி இடித்தது கொண்டு சிக்கந்தர் மலையை நாங்க இடிக்க மாட்டோம். அப்படி இடிக்கிற கும்பல் எவ்வளவு பெரிய சக்தியானாலும் மதுரை விட்டு திரும்ப முடியாதுன்றத மதுரை மக்களின் சார்பாக நீதியரசுடைய கவனத்துக்கும் கொண்டு வர்றோம். இதைத்தான் நாங்க சொல்றோமே தவிர வன்முறையை விரும்பவில்லை. அதனால 13ஆம் தேதி அரசும் தடை செய்வதற்கான காரணங்களை சொல்ல வேண்டும், நீதியரசர்களும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது மதுரை மக்களின் சார்பாக மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய வேண்டுகோளாகும். நன்றி சார். நன்றி.